believe, and all things are possible. Only believe. Now I believe. Now I believe, and all things are possible. Now I believe. My Jesus is here. My Jesus is here, and all things are possible. My Jesus is here. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலிருந்து படிக்கலாம். சோதரனே சோதரியே, 7வது வசனத்திலிருந்து படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவராக. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். சோதரனே சோதரியே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உடையவரே, இந்த மகத்தான இந்த காலை வேளைக்காய் நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலும் மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி என்கிற தலைப்பிலே கர்த்தாவே, நாங்கள் போன வாரத்தில் ஒரு செக்ஷனை பார்த்தோம். இந்த 2வது செக்ஷனை பார்க்கும் பொழுது கர்த்தாவே, உங்களுடைய தெய்வீகமான பிரசன்னம் இந்த இடத்துல மூடி எங்களை மறைத்து கொண்டு கர்த்தாவே, இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளாக இங்க வந்திருக்கிற இந்த 3வது யாத்திரையில் இருக்கிற ஜனங்களுடைய ஆண்டவரே நிலைகள் தகப்பனே வார்த்தையின் பக்கம் திரும்புவதாக தகப்பனே. அப்பேற்பட்ட வார்த்தைகளோடு கூட எங்கள் மத்தியிலே பேசி எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டு அந்த 3வது யாத்திரையில் கர்த்தாவே நாங்கள் சரியான அந்த பாதையில் கடந்து சில கர்த்தாவே கிருபைகளை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். 1வது யாத்திரையில் ஆண்டவரே நீர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசினீரோ அதே தேவன் இந்த 3வது யாத்திரையிலும் நீர் பேசியிருக்கிறீர். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இதோ இந்த சரீரத்தை மறைத்துக் கொண்டு நீர் இங்க வந்திருக்கிற சகோதரிகளுக்கு தேவையான ஆவிக்குறி ஆகாரத்தை நீர் தாமே பேசும் பொழுது அவர்கள் பலனடைவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அவர்கள் பலனடைந்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கூட கொண்டு கொள்ளலாம். சோனேஸ்வரியே, கடந்து வந்த யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோனேஸ்வரியே, நாம் போன வாரத்தில் அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லைங்களா? என்ன செய்தியை பார்த்தோம்? ஆமென். மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. மீட்பில் முழுமையான மகிழ்ச்சி. அப்ப மீட்க வேண்டிய குறிப்பிட்ட ஜனத்தார் இருக்கிறாங்க இல்லைங்களா? மீட்கப்பட வேண்டிய ஒரு கூட்டமானது இருக்கிறது. அந்த மீட்கப்பட வேண்டிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தாரை தேவன் அவருடைய மகத்துவத்தினாலே அவருடைய வல்லமையினால என்ன பண்றாரு? அந்த பார்வோனுடைய ராஜ்யத்தை அடித்து 10 வாதைகளால் அடித்து அவர்களை அவருடைய வல்லமையினால் மீட்டு கொண்டு வராரு இல்லைங்களா? அதன் பிறகு சோனேஸ்வரியே மீட்டு கொண்ட பிறகு அன்றைய ராத்திரியில அவர்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்துறார். அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு?
ஒரு ரத்தத்தினூடாக ஒரு பாதையை ஏற்படுத்துறார். ரத்தத்தை அவங்க என்ன பண்ணணும்? ஆமென், ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு விசுவாசி, ஒரு பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் முதலாவது ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாம பாவ மன்னிப்பு இல்லை அவனுக்கு, இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு தெரியணும். விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஒரு மிருகத்தினால என்ன பண்ண முடியாது? பாவத்தை போக்க முடியாது. ஒரு வேளை மூடலாம். பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட எல்லா மிருகங்களும் என்ன செஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம்? அவனுடைய பாவத்தை மூடினது, அவ்வளவுதான். ஆனா அவனுடைய பாவத்தை போக்க வல்லமை உள்ளதா? ரத்தமா இல்லது. அவங்களுடைய பாவத்தை போக்குற ஒரு வல்லமுள்ள ரத்தமா இல்லை. அதனாலதான் சோரியே அவர் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளம் தான் வைத்திருந்தார். ஒரு அடையாளமாக தான் அந்த மிருகங்களை அவர் வைத்திருந்தார். ஆனா நிஜமான அந்த பலியாடு யாருன்னா இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? தேவன் ஏற்படுத்தின அந்த ரத்தத்தின் பாதையை அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. தேவன் அனுப்பின அந்த ப்ராஃபெட்டை, ப்ராஃபெட் மோசஸை விசுவாசிக்கிறாங்க, இல்லைங்களா? மோசஸ் இடத்துல 2 அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்களையும் அவங்க முன்னாடி தேவன் என்ன பண்றாரு? மோசஸ் மூலமாக வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவங்க எங்க போகணும்? ப்ராமிஸ் லேண்டுக்கு போகணும். அவங்க அந்த ப்ராமிஸ் லேண்டை காண்பிக்கிற வழிதான் இது. அந்த 2 என்னது? அந்த 2 அடையாளங்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல் எதை காண்பிக்குது? முதல் இழுப்பு, 2வது இழுப்பு என்ன காண்பிக்குது? 3வது இழுப்பை காண்பிக்குது. 3வது இழுப்புன்றது என்ன? வார்த்தையை காண்பிக்கிறது. வார்த்தையின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை காண்பிக்கிறது. இந்த ரெண்டு அடையாளங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த 2 அடையாளங்கள் இது. முதலாவது இது சுகமளிக்கும் ஆராதனைகள், அற்புத அடையாளங்கள். 2வது இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த காரியத்தை ஏன் தேவன் செய்கிறார் தெரியுமா? எதுக்காக செய்கிறார்? எதற்காக செய்கிறார்? எதுக்காக செய்கிறார் தெரியுமா? அவரு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போறதுக்காக. நாதா அப்ரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேவன், உங்களுடைய பிதாக்களின் தேவன் நான் தான். நீங்க எங்க போகணும்? இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உங்களுடைய பிதாக்களுக்கு, முன் பிதாக்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? நான் அப்ரகாமுக்கு நான் வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உங்களை நான் என்ன பண்ணும்? இப்போ அந்த கானான் தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு போகணும். அந்த கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் உங்களுடைய பொசிஷனில் நான் என்ன பண்ண உங்களை வைக்கணும். அதற்காக தான் என்ன பண்றாரு? இப்போ அந்த 2 அடையாளங்களை தேவன், நான் தான் உங்களை, நான் தான் மோசஸ் அனுப்புனேன், நான் வல்லமை நிறைந்த தேவன், நான் தான் மீட்பின் தேவன், உங்களை மீட்டுக்கொண்டு என்னுடைய வல்லமையினால, என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய வல்லமையினால உங்களை மீட்டுக்கொண்டு போகிற தேவன் நான் தான்ற மாதிரி அந்த என்ன பண்ற அடையாளங்கள் அனுப்புறார். அந்த அடையாளங்களை கொடுத்து மோசஸ்க்கு அனுப்புறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதனை சோரி மேன். அதன் பிறகு சோதனை சோரிய அந்த ரத்தத்தின் பாதையை அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க ரத்தத்தின் பாதை ஏற்றுக்கொள்றாங்க. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் முதலாவது எங்க வரணும்? என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய அக்கிரமத்திற்காக, உன்னுடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், தூசிக்கப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த ரத்தத்தை அவங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்க என்ன பண்றாங்க? நாங்க விசுவாசிக்கிறோம், அந்த பலியை ஏற்றுக்கொள்றோம், நாங்க எங்களுக்காக தேவன் மரிக்கிறார் என்ற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க? அவங்க அந்த தங்களுடைய வீட்டுடைய நிலைக்கால்கள் மேல ரத்தத்தை பூசுறாங்க. பூசி சோதனை அன்றைய ராத்திரியில என்ன பண்றாங்க? அவங்க பயணிக்கிறாங்க. அன்றைய ராத்திரியில தேவன் ஒரு மகத்தான ஒரு தேவன் சங்காரத்துடன் கடந்து என்ன பண்றாரு? அந்த எகிப்தியர் மத்தியில இருக்கிற எகிப்தியர்களுடைய மூத்த பிள்ளைகளை கொல்றாரு. யாரு? சங்காரத்துடன். ஏன்னா ரத்தம் இல்லையாங்க? கண்டிப்பா சோனேஸ்வரி, இன்றைக்கும் அவ்வளவுதான் சோனேஸ்வரியே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தமானது நம்மளுடைய, சொல்லுங்க, நம்முடைய இருதயத்தின் மேல பூசப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இருதயத்துக்கு ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலின் மேல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? பூசி வைத்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ரத்தம் மாத்திரம் இல்லாம சோரியே, இப்போ அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குது. அது ஒரு அடையாளமா இருக்குது. ஆனா ரத்தத்தின்குள்ள ஒரு காரியம் இருக்குது. என்னது? ஜீவன். அதுதான் பரிசுத்தாவி. அப்ப நம்ம என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஏன்னா 7 சபை காலத்துக்கு தேவன்
7 என்ன பண்ணியிருக்கிறாரு? 7 கேண்டலை வைத்திருக்கிறார். 7 கேண்டலை வைத்திருக்கிறார். பரிசுத்தமான அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல, பரிசுத்தமான ஸ்தலத்துல, பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல 7 சபை காலத்துக்கு அடையாளமாக அங்க 7 கேண்டல்ஸ் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த 7 கேண்டல்ஸ்ல அக்னி தீபங்கள் எரியுது. ஆமென். அக்னி தீபங்கள் எரியுதா? 7 சபை காலத்துக்கு அடையாளமாக தான் அந்த அக்னி தீபங்கள் எரியுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அந்த அக்னி தீபங்கள்ல இருக்கிற நெருப்பு ஒண்ணுதான். பலிபீடத்தின் மேல தேவன் என்ன பண்றாரு? அவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில வந்து அந்த பலியை வந்து அவர் என்ன பண்றாரு? ஃபிலர் ஆஃப் ஃபயர்னால, மேன் ஃபயர்னால அவர் அங்கீகரிக்கும் பொழுது, எரிக்கப்படும் போது அந்த ஃபயர்னால தான் என்ன பண்றாங்க? மேன் அந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கடா? அந்த ஃபயர்னால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கடா? அங்க பராமரிப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மேன் அந்த ஃபயர் தான் அங்க அந்த கேண்டல்ஸ்ல, எந்த கேண்டல்ஸ்ல? பரிசுத்தமான, எஸ், அந்த கேண்டல்ஸ்ல இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த 7th கேண்டல்ஸ்ல எரிகிற அந்த ஃபயர், அந்த நெருப்பு, அக்னி தீபங்கள் எரியுது இல்லைங்களா? தீபம் எரியுது இல்லைங்களா? அந்த 7வது தீபம் யாரு? முதலாவது தீபத்தில் இருக்கிற நெருப்பும் ஒண்ணுதான், 2வது தீபத்தில் இருக்கிற ஒரு நெருப்பு ஒண்ணுதான், 3வது தீபத்தில் இருக்கிற நெருப்பு ஒண்ணுதான், 4வது தீபத்தில் இருக்கிற நெருப்பு ஒண்ணுதான், 7வது தீபத்தில் இருக்கிற நெருப்பு ஒண்ணுதான். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவர் வந்து பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை வந்து அங்கீகரித்து அவர் என்ன பண்றாரு? ஃபிலர் ஆஃப் ஃபயர்னால அங்க சுட்டரிக்கிறாரு. அந்த ஃபயர்னால என்ன பண்றாங்க? எல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரே தேவனுடைய ஆவிதான் 7 சபை காலத்திலையும் என்ன பண்றாரு? தேவன் தன் காலத்துல அந்த ஜனங்களுக்கு என்ன வெளிப்படுத்தணுமோ அந்த சத்தியத்தை என்ன பண்றாரு அவரு? எஸ், அந்தந்த காலத்துல இருக்கிற அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, சீர்திருத்தக்காரர்கள் மூலமாக வெளிப்படுத்துறாரு. ஆமென். புரியுதா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்போ இந்த காலத்துல, இந்த 7வது சபை காலத்துல இருக்கிற அக்னி தீபமும் அவர்தான். அப்ப இந்த காலத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது எல்லா தேவ ரகசியம் நிறைவேறுன்ற மாதிரி நமக்கு வாக்கு இருக்குது. அப்ப இந்த காலத்துல தேவன் வந்து இந்த 7th சர்ச் ஏஜ்ல, இந்த 7வது சபை காலத்துல தேவன் ஒரு செய்தியோட ஒரு செய்தியாளனை அனுப்பியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் என்ன பண்றோம்? அந்த செய்தியாளனை வந்து விசுவாசிக்கிறோம். அந்த செய்தியாளனை விசுவாசிக்கிறோம். பிளஸ் அந்த செய்தியாளனை விசுவாசிக்கிற மாத்திரம் இல்லாம அவர் பிரசங்கித்த அந்த செய்தியை நம்ம என்ன பண்றோம்? தியானிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்றோம். அதுதான் பரிசுத்த ஆவியா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹோலி கோஸ்ட், அவங்க எப்படி வந்து அந்த ரத்தத்தின் பாதையை ஏற்றுக்கொண்டாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இந்த ரத்தத்தின் பாதையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்றோம். நமக்கு ரத்தத்தின் பாதை இதுதான். ப்ராஃபிட்டை விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணோம்? அவர் வந்து யார வந்து அறிக்கை செய்கிறாரோ அவருடைய நாமத்துல நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பாவங்கள் அறிக்கை செய்து நம்ம வந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும். அவர் தான் என்ன பண்றாரு? நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப அவர் அந்த பிரசங்கத்தை வந்து அவர் பிரசங்கிச்சார். யாரு? நம்மளுடைய தீர்க்கதரிசி வந்த ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை வந்து மறுபடியுமாக அவர் என்ன பண்றாரு? எலியாவின் ஆவி விழுந்து போன பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டு பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அதனால்தான் இந்த பலியை அங்கீகரிக்கிறேன்ற மாதிரி தான் அந்த ஃபிலர் ஆஃப் ஃபயர் அவர் மேல வந்து என்ன பண்ணுது? பிளஸ் பண்ணுது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா சோனேஸ்வரி? மேன் ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த முதலாவது யாத்திரையில சோனேஸ்வரியே அவங்க அந்த ரத்தத்தின் பாதையை விசுவாசித்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்றாங்க? அந்த செங்கடலை தாண்டி வரும்பொழுது சோனேஸ்வரி அவங்க தங்களுடைய பின்பாக வருகிற சேனையானது அந்த தண்ணீர்னால தேவன் அதம் பண்ணும்போது அவங்கள மூழ்கடித்து அவங்கள கொல்லும் போது அவங்கள வந்து அழிக்கும் போது சோனேஸ்வரியே அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷித்து அந்த ஆதி பெந்தகோஸ்து நாளில் அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவம் மாறி அனுபவத்தை எப்படி அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ அதே அனுபவத்தை இவங்களும் பெற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? தம்பூரங்களை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துறாங்க. யாரு?
இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேன் அந்த செங்கடலை பிளந்து தேவன் அவங்களை கொண்டு வரும்போது சோனேஸ்வரி அதே பாதையில் அவங்க வரும்போது மேன் அவங்களை பின்பாக வந்தாங்க. அவங்க அழிக்கணும்ன்ற மாதிரி வரும்போது தேவன் என்ன பண்றாரு மேன் ஹல்லேலூயா. அந்த விசுவாசிக்கும் மத்தியிலும் அந்த அழிக்கணும்ன்ற வர அந்த சேனைக்கும் மத்தியில் நிக்கிறாராம். அவர் ஃபில்லர் ஆஃப் ஃபயர் நியாயாதிபதியா நிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதன் பிறகு சோனேஸ்வரியை அங்க அழிச்ச பிறகு என்ன பண்றாங்க அவங்க ரொம்ப சந்தோஷித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்றாங்க. அந்த செங்கடல் நூடாக வரும்போது அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். அப்ப ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு அவங்க அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப களி கூறுறாங்க. அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல மேன் ஹல்லேலூயா அந்த மேல் வீட்டு அறையில அவங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு எப்படி அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷித்து அவங்க என்ன பண்ணாங்க அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை உரைத்தாங்க. அவங்க வீதிகளில் சென்று எங்கெல்லாம் பயந்தாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் சென்று என்ன பண்ணாங்க அவங்க தேவனுடைய நாமத்தை அறிக்கை செஞ்சாங்க. ஆமென். சொல்லப்படுற காரியங்கள் புரிதா சோனேஸ்வரி மேன் ஹல்லேலூயா. அதன் பிறகு சோனேஸ்வரியே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எழுப்புதல் ஆனது என்னாச்சு கொஞ்சமா என்ன ஆகுது குறைய ஆரம்பிக்குது. ஆமென். பாருங்க இங்க ப்ராஃபெட் சொல்றாரு பாருங்க. இதோ அவர்கள் அந்த பண்டைய பாணியிலான கூட்டம் முடிந்ததும் வனாந்திரத்தின் ஊடாக பிரயாணமாக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் அந்த பாவத்தின் வனாந்திரத்திற்குள்ளாகவே அந்த கசப்பான நீருற்றண்டைக்கு அழைத்து செல்லப்பட்டது பார்ப்பதற்கு வினோதமாக இருக்கிறது அல்லவா? தேவன் தம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே அந்த கசப்பான நீருற்றண்டைக்கு அவர்கள் அழைத்து சென்றார். அதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? நிச்சயமாகவே அவர் தன்னுடைய அன்பை மீண்டுமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அது உண்மைதான். அவர்கள் அவ்விடம் அடைந்தனர். நோடி சோனேஸ்வரியே பாருங்க அங்க அவங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு அவங்க கொஞ்சம் தூரமா டிராவல் பண்றாங்க. நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? தம்முடைய வல்லமையினால என்ன பண்றாரு அவரு மீட்டு கொண்டு வந்தாரு. ஆமென். அவருடைய வல்லமையை பார்க்கிறாங்க. அந்த வல்லமையினால அவங்க என்ன பண்றாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. தேவன் அந்த மீட்டு கொண்டு வந்த ஜனங்கள் மத்தியில தம்முடைய வல்லமையினால அந்த எதிரிகளை அழிக்கும் போது அவங்களை அடிமைத்தன்மையாக வைத்துக் கொண்டிருந்த அந்த பிசாசை என்ன பண்றாருங்க அழிக்கிறார். அவங்கள காலக்காலங்களாக அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த அந்த பிசாசானவனை அவங்க அடிச்சாங்க இல்லைங்களா? அவங்களை அடிச்ச எல்லா ஜனங்களையும் தேவன் என்ன பண்றாரு அழிக்கிறார். பிசாசு நம்மள அடிமை பண்ணி வைத்திருக்கிறது யாரு? எஸ், பிசாசு. அப்ப பிசாசு தேவன் என்ன பண்றாருன்னா அங்க அழிக்கிறாருங்க. அந்த செங்கடல அழிச்சு அந்த செங்கடல்ல என்ன பண்றாரு அந்த பார்வோன் சேனை அழிக்கும் பொழுது அது பிசாசுக்கு அடையாளம் இருக்குது. பிசாசு என்ன பண்றாரு அழிக்கிறாரு. அதன் பிறகு அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை அவர்கள் கண்டு என்ன பண்றாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. தேவனுடைய வல்லமையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மகிழ்ச்சி அடைந்த பிறகு சோனேஸ்வரி கொஞ்ச நாட்கள் கடந்த பிறகு சோனேஸ்வரி அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. தேவன் அவங்களை மறுபடியும் என்ன பண்றாரா சோதிக்கிறார். சோனேஸ்வரி நல்லா படிக்கிறது நல்லா கவனமா கேளுங்க சோனேஸ்வரி மேன். அந்த கசப்பான நீர்ற்றண்டைக்கு அழைத்து செல்லப்பட்டது பார்ப்பதற்கு வினோதமாக இருக்கிறது அல்லவா? பாருங்க அவங்கள அந்த யாத்திரையில கொண்டு போயிட்டு இருக்கும்போது சோனேஸ்வரியே அவங்க என்ன பண்றாங்க அது வரைக்குமே அற்புதமான காரியங்களை பார்த்தாங்க, அதிசயமான காரியங்களை பார்த்தாங்க. தேவன் அவங்களை சந்திக்கிற அந்த ஒரு காரியங்களை பார்த்தாங்க. அவங்க தேவன் அவங்களோட தேவைகளை சந்திக்கிற காரியத்தையும் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் என்ன பண்றாரு எஸ் மேன் அவங்களுக்கு என்ன பண்றாரு அவங்க பெற்றுக்கொள்ளும்படி கொஞ்சம் சர்ப்ரைஸா கொடுக்குறாரு. மறுபடியும் இவங்க எப்படி என்ன விசுவாசிக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கிறாரு. அந்த பிரஜைகளை எப்படி விசுவாசிக்கிறாங்க, என்னுடைய வல்லமையை பார்த்தாங்க இல்லைங்களா, நான் என்னுடைய பராக்கிரமத்தை இவங்க பார்த்தாங்க இல்லைங்களா, நான் எப்பேற்பட்ட தேவன் என்பதை பார்த்தாங்க இல்லைங்களா. இவங்க 400 வருஷமா அடிமைத்தனத்தில் இருந்த இந்த ஆட்கள் நான் அவர்களை என்ன பண்றேன் பார்வோன் ராஜ்யத்தை அழித்து அவங்கள 10 வாதையினால அவங்கள என்ன பண்றாரு வாதித்து நான் இவங்களை கொண்டு வந்தேன் இல்லைங்களா. இவங்க எப்படி பிலீவ் பண்றாங்கன்ற மாதிரி தேவன் இவங்களை என்ன பண்ற சோதிக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு நேரமும் என்ன பண்றாங்க தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அந்த முறுமுறுக்கிற காரியங்கள் தான் சோனேஸ்வரியே அவங்களுக்கு அநேகமான காரியங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருந்தது. ஆமென். இந்த காலத்துல நீங்களும் அவ்வளவுதான் சோனேஸ்வரி என்ன பண்ணு தெரியுமா, உங்களுக்கு தேவையா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணு தேவனை நீங்க உங்களுடைய தேவைக்காக தேவனிடத்துல போய் மன்றாடணும், மன்றாடி பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்க பிரயாசப்படமே ஒன்றுமே கிடைக்காது சோனேஸ்வரி மேன். தேவன்
ஏதோ சும்மா சாதாரணமானவர் இல்லை. உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ எந்த ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன்றதை அவர் பார்க்கிறார். அவரு புரியுதா உங்களுக்கு? நீ எப்படி பயபக்தியா ஜெபிக்கிறியா, இல்ல ஏதோ சும்மா ஏனோ தானோன்ற மாதிரி ஜெபிக்கிறியா, ஏதோ சும்மா எல்லாரும் ஜெபிக்கிறாங்கன்ற மாதிரி ஜெபிக்கிறியா, எல்லாத்தையும் பார்க்கிறார் அவர். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ உண்மையாய் கூப்பிடுகிற என்ன பண்றாரு அவரு? யார் உண்மையா கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பதில் கொடுப்பாரு அவரு. அப்ப நம்ம உண்மையா கூப்பிட்டா ஏன் பதில் கொடுக்க மாட்டாரு? கொடுக்கணுமே. அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? நம்ம வாழ்க்கையில நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு பதில் கொடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? உண்மையா கூப்பிட மாட்டேங்கிறீங்க. உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ண பதில் சொல்வார், பதில் கொடுப்பார். உண்மையாக கூப்பிடுகிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். ஆமென். உண்மையாய் கூப்பிடுகிற அந்த கூக்குரலை கேட்கிறவர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க உண்மையா கூப்பிடுங்க, பயபக்தியா கூப்பிடுங்க, விடாதுங்க. ஆமென். நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? சோனேஸ்வரி அவங்க பாருங்க, அவங்க அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பார்த்த பிறகு, ருசித்த பிறகு, அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, கொஞ்ச நாட்கள் போன பிறகு அவங்களை தேவன் என்ன பண்றாரு? கசப்பான தண்ணீர் அண்டைக்கு நடத்துறாரு. கசப்பான தண்ணீர் அண்டைக்கு நடத்துறாரு. கசப்பு எதுக்கு அடையாளமா இருக்குது? அப்படி இல்லை சோனேஸ்வரி. கசப்புன்றது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் அடையாளமா இருக்குது. இப்ப அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு பாருங்க, அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? அப்படியே அவங்களை சோதிக்கிறார். இது எப்படி பாருங்க சோனேஸ்வரி? முதலாம் யாத்திரையில பாருங்க, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அந்த செங்கடல் நூலக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆராதிக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க, தம்புரங்கள்னால, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னால தேவனை துதிக்கிறாங்க. அதன் பிறகு சோனேஸ்வரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சோனேஸ்வரியே அவங்க வந்த உடனே அவங்களை எங்க வழி நடத்துறாராம்? கசப்பான நீருற்றண்டைக்கு வழி நடத்துறாராம். இப்ப அவங்களுக்கு தாகமா இருக்குது, தண்ணி வேணும், தண்ணி குடிக்க போனா கசப்பா இருக்குது. பாருங்க, இப்போ அப்பேற்பட்ட வல்லமையினால் தேவன் கொண்டு வந்து அவங்கள எங்க நடத்துறாரு? இப்போ கசப்பான தண்ணீர் அண்டைக்கு நடத்துறாரு. கசப்புன்றது என்னன்னா, சோதனைகளை வைத்து சோதனையினால உங்களை என்ன பண்றாரு? தேவன் வழி நடத்துறாரு. சோதனையினால உங்களை வழி நடத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்கள் தான் அவங்க. ஆனா அவங்க என்ன பண்றாரு? அந்த கசப்பான ನೀರುಟ್ಟಂಡೈக்கு என்ன வழி நடத்துறாரு? ಕಸಿರ್ತಕ್ಕಂತ ಕಹಿರ್ತಕ್ಕಂತ ಆ ಜೀವಜಲ ಬಳಿಗೆ ಅವರನ್ನ ದಾರಿ ನಡೆಸ್ತಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಸೋನೇಶ್ವರಿಗೆ ಯಾಕೆ ஏ தேவன் வழி நடத்துறாரு? பார்க்கல இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்களா, விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்களா என்ற மாதிரி தேவன் என்ன பண்றாரு? உங்களையும் கூட சோனேஸ்வரியே சில காரியங்கள்ல சோனேஸ்வரியை உங்களை சோதிக்கிறார் தேவன். ஏன்னா சோதிச்ச பிறகுதான் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியும். உனக்கு தேவை ஒரு காரியம், தேவையில்லாம அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ನಿಮ್ಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವಾದ ನಿಮ್ಗೆ ಅಗತ್ಯವಾಗಿ ಇರುವಾಗಲೇ ಆತನು ತನ್ನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியும். இப்ப அவங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. தண்ணி தாகமா இருக்குது, இப்ப தண்ணி இல்ல. ஆனா கசப்பான நீருற்றண்டைக்கு வழிநடத்திருக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு தண்ணி தேவையா இருக்குது. ஆமென். இப்ப என்ன பண்றாங்க? அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்க? என்னடா இது, இவ்வளவு வல்லமைனால நான் என்ன பண்றேன்? இவங்களை அற்புதமா கொண்டு வர்றேன். ஆமென். பார்வோன் சேனை அவங்க எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்க எவ்வளவு வாட்டி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த ராட்சி நமக்கெல்லாம் கோவம் இல்லைங்களா? நம்மள யாராச்சும் அடிமைப்படுத்தினாங்க என்ன பண்ணுவோம்? இவன் அடிச்சுட்டு போயிடலாமா, இல்லை ஏமாத்திட்டு போயிடலாமா, இல்லை ஏதாச்சும் பண்ணி போயிடலாமான்ற மாதிரி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஆனால் எதுவுமே பண்ண முடியல அவங்க கையில். யார் கையில்? இஸ்ரேல் ஜனங்கள் கையில் இது ஒன்றுமே பண்ண முடியல. 430 வருஷம் அப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ அமெரிக்க தேசம் இருக்குது இல்லைங்களா? அமெரிக்க தேசம் மாதிரி இப்போ அமெரிக்க தேசத்தில் நம்ம இப்போ ட்ரம்ப்புக்கு கீழே நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் வச்சுக்கீங்க. இப்ப அமெரிக்க தேசம் இருக்குது இல்லைங்களா? அமெரிக்க தேசத்துல ட்ரம்ப் ராஜ்யத்தின் கீழாக நம்ம அடிமைகளா இருக்கும் போது நம்மளை விடுவித்து கொண்டு வர முடியுமா? முடியாது. யாராலுமே முடியாது. எந்த ஒரு ஆர்மியினாலேயோ எந்த ஒரு தேசத்தினுடைய ஒரு காரியத்தினால முடியாது. சோனேஸ்வரியை யாரால முடியும்னா, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள்
படைத்த தேவனால மட்டும்தான் முடியும். ஆமென். அப்படிதான் தேவன் என்ன பண்றாரு, பார்வோன் சேனைகள் இருந்து என்ன பண்றாரு, அவங்களை மீட்டு கொண்டு வராரு. அந்த பார்வோனின் சேனைகளை வந்து அழித்து என்ன பண்றாரு, மீட்டு கொண்டு வராரு. சகோதரனே சகோதரியே, பாருங்க, அப்பேற்பட்ட 10 வாதைகளால் என்ன பண்றாரு, 10 வாதைகளால் அவங்க அழிக்கிறாரு. இவங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. ஆனா அந்த அந்த ராஜ்யத்தின் ஜனங்களுக்கோ வெளிச்சம் இல்லை. இது எப்படிரா இது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இங்க வெளிச்சம் இருக்குது. இப்போ நம்ம இங்க ஆராதிக்கிறோம். இந்த ஊர் வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் வந்து வச்சுக்கோங்க, இந்த ஊர்ல வந்து நம்ம இங்க ஆராதி, இங்க தான் வெளிச்சம் இருக்குது, அங்க வெளிச்சம் இல்லை. அங்கெல்லாம் இருட்டா இருக்குது. இது என்ன காரணம்? இது எப்படி யோசித்து பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் தேவன் செய்யறாரு. அவங்களுக்கு அந்தகாரமா இருக்குது. யாருக்கு? எகிப்தில் இருக்கிற பிரஜைகளுக்கு, அந்த ராஜ்யத்தின் ஜனங்களுக்கு, மோசஸ் விசுவாசிக்காத கூட்டத்தாருக்கு ஆமென், அங்க அந்தகாரமா இருக்குது. மோசஸ் யாரெல்லாம் விசுவாசாங்களோ, தேவனை யாரெல்லாம் விசுவாசாங்களோ, அவங்களுடைய பாளையத்துல வெளிச்சம் இருக்குது. அப்ப என்ன இதுக்கு அர்த்தம்? என்னன்னா தேவனுடைய பிரியமான ஜனங்களே, என்ன தெரியுமா பார்க்கலாம் சொல்லுங்க. என்னன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல, அவங்களுக்கு தேவன் தன்னுடைய சொல்லுங்க தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தல. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தல, நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இப்ப நம்ம இடத்துல நம்ம நெக்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, நம்ம எந்த காரியத்தை பெற போறோம், நம்ம எங்க போக போறோம், எதற்காக நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற எல்லா காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு இன்னும் பலமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்குது. ஆனா உலகத்துல என்ன இல்ல, எகிப்துல வெளிச்சம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யாருன்றதே தெரியல. அவங்க நான் எதுக்காக வந்தேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன், எங்க போறேன், எதுக்காக வந்தேன்ற ஒரு காரியமே தெரியல அவங்களுக்கு. இப்படி எல்லாம் தேவன் வந்து அங்க ஒரு காரியத்தை செஞ்சு ஹல்லேலூயா அவங்கள கொண்டு வரும்போது இப்ப என்ன பண்ணவங்க, தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவார், கண்டிப்பா இந்த கசப்பான தண்ணீரை அவர் கண்டிப்பா இனிப்பாக மாற்றுகிற வல்லமை இருந்த தேவனா இருக்கிறாரு. இந்த கசப்பான வாழ்க்கையை வந்து அவரு இனிப்பாக மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, விசுவாசித்து தேவன் மேல அவங்க விசுவாசமா இருந்திருக்கணும். ஆனா அவங்க முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமா? மோசஸ் விரோதமா முறுமுறுக்கிறாங்க. நீங்க அப்படிதான் என்ன பண்ணுவீங்க, நீங்க அப்படிதான் என்ன பண்ணுவீங்க, முறுமுறுக்கிறது. என்ன தேவனை போங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நகை போடுறதை விட்டுட்டேன், நல்லா துணி போடுறதை விட்டுட்டேன், எல்லாருமே எங்களை என்ன பண்றாங்க, எல்லாமே எங்களை வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி என்ன பண்ண போறாங்களா, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சும்மா எப்ப பார்த்தாலும் வியாதி பலவீனம், ஹாஸ்பிட்டலு, அங்க இங்கெல்லாம் போறாங்கன்ற மாதிரி என்ன பண்றாங்க ஜனங்க, நம்மள வந்து என்ன பண்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. நம்ம பண்ற காரியத்தை பார்த்து என்ன பண்றாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், ஏங்க பாருங்க, அந்த யாத்திரையில போன ஆட்களுக்கு எந்த ஒரு வியாதியும் அணுகலையாம், அவங்களுக்கு எந்த ஒரு ஆடையும் கொடுக்கல தேவன். அவங்க எப்படி அவங்க வெளியே வந்தாங்களோ, அவங்க வெளியே வரும்போது எந்தெந்த ஆடைகளை அவங்க வந்து போட்டு வந்தாங்களோ அந்த ஆடைகள் தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆடை பாருங்க, நீங்க சோரேஸ்வரியே, அந்த ஆடை தான் அவங்க என்ன பண்றாங்க, போட்டு இருக்கிறாங்க, வளர்றாங்க. அவங்க நான் சொல்றது புரியுதா? இப்ப அவங்க வரும்போது ஒரு 5 வயசு வச்சுக்கோங்களேன், இப்போ 20 வயசு அவங்களுக்கு அந்த யாத்திரையில. ஆனா ட்ரெஸ்ஸும் வளர்தான். பாருங்க, ட்ரெஸ்ஸும் வளர்தான், அவங்க வந்து போட்டு கொண்டிருக்கிற செருப்பும் வளர்தான், ஷூ வளர்தான். அப்ப தேவன் எப்பேற்பட்ட வல்லமை இருந்த தேவன் பாருங்க சோரேஸ்வரி. ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகலையா? பாருங்க, அவங்க வரும்போது என்ன ஆடைகளை போட்டு இருந்தாங்களோ அந்த ஆடைகளும் வளர்தான், அந்த செருப்பு வளர்தான். அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் இந்த யாத்திரையில நம்ம 3வது யாத்திரையில நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய தியாஃபனியை வந்து நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொள்றோன்ற அந்த நிச்சயம் வந்து நமக்கு தேவன் என்ன பண்றாரு, ஒரு நாளும் நமக்கு வெளிப்படுத்துறாரு, அதிகமா வெளிப்படுத்துறாரு. சொல்றது புரியுதா? இப்போ அவங்க எப்படி அவங்க போட்டுக்கொண்ட ட்ரெஸ் ஆனது அது வளர்ந்து போனதோ அந்த யாத்திரையில, அதே மாதிரி சோதனை இந்த யாத்திரையில 3வது யாத்திரையில நம்ம தேவனை ஃபாலோ பண்ணும்போது, அந்த ப்ராமிஸ் லேண்டுக்காக நம்ம போகும்போது சோனேஸ்வரியே, நம்ம தியாபனி பாடியை பெற்றுக்கொள்றோன்ற நிச்சயம் வந்து நமக்கு தேவன் என்ன பண்றாரு, அதிகமா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. நம்ம நம்பிக்கை என்ன பண்ணுது, இப்போ அதிகமாயிட்டு இருக்குது. நம்ம கண்டிப்பா என்ன பண்ண போறோம், அந்த தியாபனி பாடியை பெற்றுக்கொள்ள போறோம்ன்றத வந்து என்ன பண்றாரு தேவன் நமக்கு. எஸ் மேன், ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு?
அப்ப அந்த யாத்திரையில சோனேஸ்வரி நம்மளதான் என்ன பண்ணணும், சரிப்படுத்திக்கணும். நம்மளதான் என்ன பண்ணணும், சரிப்படுத்திக்கணும். அந்த பிரசங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு உதாரணமா இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் தேவையா இருக்குது அப்பெல்லாம் முறுமுறுக்கிறது. முறுமுறுக்க கூடாது. ஆமென். தேவனை முறுமுறுக்காம உன்னுடைய என்ன பண்ண, உன்னுடைய முழு இதயத்தோடு தேவனிடத்துல என்ன பண்ணு, மேன் அன்பு கூறு, கேளு, அவர் கொடுப்பாரு. உன் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். எதுக்காக உன்னை வழி நடத்துறாரு? உன்னை விசுவாசத்தை என்ன பண்ணும், தேவன் மேல வைத்து உனக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அந்த வல்லமை வெளிப்படுத்தும் போது என்ன பண்ற, மகிழ்ச்சி அடைகிற. ஓ, என் தேவன் பெரியவர். பாருங்க, என்ன கசப்பான கசப்பான தண்ணி இருந்துச்சு. ஆனா என்ன பண்றாரு, அவர் அந்த கசப்பான தண்ணீரை குடிக்காம எனக்கு இனிப்பாக மாத்தி கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. உன் கசப்பான வாழ்க்கையை தேவன் என்ன பண்ண, இனிப்பாக மாத்துவார். உன் வியாதியின் வாழ்க்கையை இனிப்பாக மாத்துவார். உன்னுடைய கடன் பிரச்சனையை தேவன் என்ன பண்ணுவார், சரிப்படுத்துவார். கடன் இல்லாம மாத்துவார். அவரால் முடியுங்க. விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எந்த ஒரு காரியத்திற்காக நீ ஏங்குறியோ, எந்த ஒரு காரியத்துக்காக வேதனைப்படுறியோ, நீ என்ன பண்ண தெரியுமா, அந்த யாத்திரையில, இந்த 3வது யாத்திரையில அவரை பார்க்கணும். மோசஸை பார்க்கணும். ஆமென். மோசஸை பார்க்கும்போது, மோசஸ் இடத்துல போயிட்டு கேள்வி கேட்கும்போது, ஆமென், ஆண்டவரே, மோசஸ் தேவனுடைய ஊழியக்காரனே, ஆமென், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இதுக்கு என்ன பண்ணும், தீர்வு வேணும் என்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா, மேன், ஹல்லேலூயா, என்ன பண்றாரு அவரு, ஆபத்து நாள்ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்றாரு. அப்ப சொல்லிருக்கிறாரா? அப்ப சொன்ன தேவன் என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றணும் இல்லையா? அது அவருடைய கடமை, அது அவருடைய வேலை, அவர் பண்ணுவார். நீ என்ன பண்ணு, நீ முறையிடணும். ஆபத்து காலத்துல முறையிடு. சாத்ரக், மேஷக், அபேத்நேகோ முறையிட்டாங்க. ஆமென். தானியேல் முறையிட்டாரு. ஆமென். அவர்களை காப்பாத்தினார். அவங்க ஆபத்துல இருந்தாங்க. அவங்க ஆபத்துல இருந்தாங்களா? அந்த ஆபத்திலும் அவர்களை காப்பாற்றினார். அப்ப ஆபத்துல அவரை காப்பாத்து, உங்களை காப்பாற்ற மாட்டாரா? அப்ப நீங்க என்ன, அந்த யாத்திரையில நீங்க என்ன பண்ண, முறுமுறுக்காம உன்னை பிரச்சனைக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக நீ தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஆமென். பாருங்க, அந்த கசப்பான வாழ்க்கை கண்டிப்பா மாறும். உன் கசப்பான உன்னுடைய அனுபவங்கள் மாறும். உன்னுடைய எதிர்காலம் மாறும். ஐயோ, எனக்கு எதிர்காலமே இல்லையே, என் பையனுக்கு எதிர்காலமே இல்லையே, நான் இப்படியே இருக்கணுமா, ஒரு பிளஸிங் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில பிளஸிங் இல்லையே, எல்லாருமே நல்லா ஆயிட்டாங்க, நாங்க வீடு கட்ட முடியலையே, ஒரு மேரேஜ் பண்ண முடியலையே, எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ணும், எஸ், என்ன பண்ணும், அந்த தேவனை நோக்கி பார்க்கணும். அந்த கண்மலையை பார்க்கணும். அந்த மாறாவின் மதுரத்தை பார்க்கணும். அந்த மாறாவின் தண்ணீர்ல சோனேஸ்வரியே ஒரு இலையை போட்டாங்க. அந்த இலையை நீங்க பார்க்கணும். அந்த வார்த்தையை பார்க்கணும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது சோனேஸ்வரியே, மேன், அவர் என்ன பண்ணுவார், உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாத்துவார். உன் வாழ்க்கை என்ன பண்ணுவார், அவரு மாத்துவாரு. உன் இருதயத்தை என்ன பண்ணுவார், மகிழ்ச்சி அடையும்படி செய்வார். தம்முடைய வல்லமையினால் செய்வார். சோனேஸ்வரி, மேன், சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கூட சோனேஸ்வரி என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்களுடைய தேவைகளை முதலாவது எங்க சொல்லணும், தேவ சமூகத்தில் உங்களுடைய பர்சனல் ஜெபத்தில் போயிட்டு முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிங்க. ஆமென். ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்ச போது சோனேஸ்வரியே, மேன், ஹல்லேலூயா, அவர் காரியத்தை செய்வார். என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்றது விசுவாசிங்க. நான் பெற்றுக்கொள்ட்டேன்ற மாதிரி செய்வார் அவர். அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும், அவர் செய்வார். மேன், ஹல்லேலூயா. பாருங்க சோனியா, அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள அவங்க வெளிநடத்தும் போது சோனேஸ்வரியை அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பேற்பட்ட வல்லமைகளை பார்த்தும் அதுக்கு முன்னாடி தேவனுடைய வல்லமையை அவங்க கண்ணார கண்டு அந்த மகிழ்ச்சி அடைந்த பிறகும் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஜனங்க பாருங்க, எப்பேற்பட்ட ஜனங்க பாருங்க. ஆமென். இதெல்லாம் எதுக்காக நமக்கு தேவன் காண்பிக்கிறார் தெரியுமா? எதுக்கு காண்பிக்கிறாரு? நம்மளும் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி, நம்ம அந்த மாதிரி இந்த 3வது யாத்திரையில இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் நமக்கு இங்க வெளிப்படுத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அநேக தடைகள் வரும். நீங்க பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்ற பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களே ஸ்டார்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? நீதிமானுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா. அப்போ ரத்தத்தால மீட்கப்பட்ட, இப்ப நீதிமன்றது யார சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமன் யார் தெரியுமா? நீதிமன்றது அவனுடைய பட்சத்துல பாவமே இல்லைன்ற மாதிரி. இப்ப தேவன் நம்ம என்ன பண்ணிட்டோம், தேவன் வைத்து அந்த பாதையை விசுவாசிக்கிறோம். நம்ம அந்த ரத்தத்தின் பாதையை விசுவாசிக்கிறோம். இப்ப நம்ம மேல இருக்கிற எல்லா பாவம் அவர் மேல போயிடுச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம யார்? நீதிமான்கள் தான். நம்ம அவருடைய பொசிஷன் நம்ம கொடுத்துட்டாரு. அவர் நீதிமானிலே தேவன் பாவத்தை செய்யாத சுத்த கண்ணன். அவர் நீதிமான், அவருடைய ஸ்தானத்தை நம்ம கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம நம்ம பட்சத்துல
நம்ம பட்சத்துல வந்து பாவம் இல்லை, இப்ப நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அப்போ யாருக்கு? ரத்தத்தால மீட்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு என்னது? அநேக துன்பங்கள் வருமா, அநேக கஷ்டங்கள் வருமா, அநேக வேதனைகள் வருமா. ஆனாலும் சகோதரே என்ன பண்றாரு தேவன் பாருங்க, ஆனாலும் தேவன் அவனை விடுவிப்பாரா? யார? அந்த நீதிமான விடுவிப்பாரா? அநேகமா இருக்கும். பாருங்க, நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ற? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாரா? என்ன பண்ற? விடுவிப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, அவிசுவாசிக்க கூடாது. ஜெபிங்க சகோதரே, எதா இருந்தாலும் ஜெபிங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுண்டோன்ற மாதிரி என்ன வாக்கு இருக்குது. அந்த வாக்கு பிடித்துக் கொள்ளுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மேல முடியும் ஆண்டவர் என்ற மாதிரி விசுவாசிங்க. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குமா? அப்ப நீதிமான் யார்? நம்ம ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனங்கள். நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில அநேகமா இருக்கும் துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் அநேகமா இருக்கும். ஆனாலுமே அவர்கள் மத்தியில தேவன் என்ன பண்றாரு? நம்மள விடுவிப்பாரா, நம்மளை ரட்சிப்பாரா, நம்மளை மீட்டுக் கொள்வாராம். ஏன்னா எப்படி? தம்முடைய வல்லமையை காண்பிப்பாரா. என்ன பண்றாரு? இப்போ தம்முடைய வல்லமையை காண்பிப்பா. யார் மூலமா காண்பிப்பாரு? இப்ப ஜரம் வரலன்னா எப்படிங்க சுகம் கொடுக்க முடியும்? அப்ப ஜரம் வரணும். அப்ப ஜரம் வந்ததா தேவன் சுகம் அளிக்கிறவர்ன்ற மாதிரி நமக்கு புரியும். அதனாலதான் ஒரு சோதித்து என்ன பண்றாரு? அவருடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு. அந்த வல்லமை வெளிப்படுத்த பிறகு ஓ தேவன் எப்பேற்பட்ட தேவன்ன்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்க அந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த அதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க? நான் முதலாம் யாத்திரை பண்ண அதே மாதிரி நானும் பண்றேன்ற மாதிரி பண்ணாதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க வேற, நம்ம வேற. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க நமக்கு அவங்க உதாரணமா இருக்கிறாங்க. ஆனாலுமே நம்மளுடைய இருதயங்கள் அப்படி போக கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஒரு கசப்பான தண்ணீரண்டைக்கு வரும் பொழுது, அல்லது அது போன்ற ஏதோ ஒன்று நெருங்கிய வரும் பொழுது, இன்றிரவு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மரம் இருக்கிறது, அது கொல்கத்தா மீது இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்க அந்த கசப்பான நீருட்டண்டைக்கு வரும் பொழுது மேன் இப்ப என்ன பண்ணு? இப்ப நீங்க மோசஸ் கிட்ட கேட்கறாங்க. அவங்க மோசஸ் கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்குதுன்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப அந்த கசப்பான தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. கசப்பு ரொம்ப கசப்பா இருக்குது, குடிக்க முடியாது, திருப்தி ஆகாது. இப்ப என்ன பண்ணும்? தேவனங்க அவர் எல்லாமே வெளிப்படுத்தணும். அவங்க முறுமுறுக்கிறாங்க. போயிட்டு தேவன் என்ன பண்றாரு? இப்போ தேவன் கிட்ட போயிட்டு மோசஸ் பேசுறாரு. மோசஸ் போய் பேசும்போது சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை என்ன பண்ணி இப்போ வெட்டி அந்த தண்ணீர்ல போடு. ஆமென். அப்ப என்னது? உன் கசப்பான வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை போடு. உன் கசப்பான வாழ்க்கையில இந்த 7th சீலுடைய ரெவலேஷனை போடு. புரியுதா உனக்கு? உன் கசப்பான வாழ்க்கையில, உனக்கு அறியாத உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை பத்தி அறியல, ஆனா என்ன பண்ணு? இப்போ எஸ், 2வது யாத்திரையில அவன் சிலுவையை பார்த்தாங்க. ஆனா 3வது யாத்திரையில இந்த மேகஸ்தம்பத்தை பார்ப்பா. இந்த மேகஸ்தம்பத்துல என்ன ஆகுது? உன்னுடைய கேள்விக்கு பதில் இருக்குது. உன்னுடைய கேள்விக்கான பதில் இருக்குது. இங்க எங்க? இந்த 7th seal ரெவலேஷன்ல, இந்த 7 முத்திரைகள்ல இருக்குது. ஆமென். கேள்வி பதில்கள் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களுடைய கேள்விக்கு பதில் எங்க இருக்குது? கேள்வி பதில்கள் இருக்குது. மேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 7th seal ரெவலேஷன்ல இருக்குது. ஆமென். நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? அப்ப இத பாரு, இத பாத்தியா? இதை எடுத்து என்ன பண்ண? உன்னுடைய வாழ்க்கையில போடு. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை போடு. அந்த வார்த்தையை அங்க போடும்போது உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? மதுரமாய் மாறும். மாறாவின் தண்ணீர் மதுரமாச்சு. அவங்க ஸ்வீட் தண்ணீரை குடிச்சாங்க. அவங்க அது கசப்பா இருந்துச்சு. இப்போ அந்த இலையை வந்து என்ன பண்றாங்க? அவங்க அடிச்சு அந்த இதுல போடுறாங்க, தண்ணீர்ல போடுறாங்க. தண்ணீர்ல போட்ட பிறகு சொல்லி அந்த தண்ணீரானது இனிப்பா மாறிச்சு. அற்புதமான ஒரு தண்ணீரா மாறிச்சு. அப்ப என்னது? உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை போடு. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சிந்தையை போடு. அந்த தேவனுடைய சிந்தையான வெளிப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வெளிப்படுத்த அந்த பாகத்தை என்ன பண்ணு? உன்னுடைய வாழ்க்கையில போடாத. அதை போடும்போது சொல்லி உன்னுடைய கசப்பான எல்லா நிலைகளும் மாறும். உன்னுடைய வியாதிகள் மாறும். உன்னுடைய பிரச்சனைகள் மாறும். ஏன்னா சோனேஸ்வரியே மேன் ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பெற போற ஒரு பாக்கியத்தை இந்த 7th seal ரெவலேஷன், இந்த 7 முத்திரைகள் வெளிப்பாடு, 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ன பண்ணுது?
நீ நெக்ஸ்ட் என்ன பெற போறியோ அந்த ஒரு கிரீடத்தை வந்து இதான் என்ன பண்ண வெளிப்படுத்த போகுது, வெளிப்படுத்துகிறதா இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அற்புதமான ஒரு கதை சொல்றேன். நீ நெக்ஸ்ட் என்ன நீ பெற போறியோ, என்ன பொசிஷனை பெற போறியோ, அந்த பிராமிஸ் லேண்டுக்கு போயிட்டு நீ என்ன காரியத்தை பெற போறன்றத வந்து யார் சொல்றது உனக்கு? எஸ், மேகஸ்தம்பம். இந்த மேகஸ்தம்பத்துல தான் யார் வந்தார்? தேவன் வந்தார். அந்த சன்செட் சாபினோ கேனியன்ல மேன் ஹalleluya ப்ராஃபெட் வந்து அங்க வேட்டையாடும் பொழுது அங்க டூசான் அரிசோனால என்ன பண்றாரு? அவர் வேட்டையாடும் போது சாபினோ கேனியன்ல பட்டயம் விழுது, உருவின பட்டயம். அந்த கவர் பண்ண பட்டயம் இல்ல, இப்போ வெளிப்படுத்தப்பட்ட பட்டயம், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வரப்போகுது என்பதற்கு அடையாளமாக தேவன் கரத்தில் என்ன பண்றாரு? பட்டயத்தை போடுறாரு. ராஜாவின் பட்டயம். யாருடைய பட்டயம் இது? எஸ், அந்த ராஜாவின் பட்டயம். அது யாருடைய ராஜா பட்டயம் இது? அது இயேசு கிறிஸ்துடைய பட்டயம். அது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பிசாசு வந்து அவரை சோதிக்கும் போது வார்த்தையில் என்ன பண்றாரு? அடிக்கிறார். அதான் பட்டயம். இப்போ வார்த்தையின் பட்டயம், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நமக்கு என்ன பண்றாரு? இப்போ ப்ராஃபிட் கருத்துல வைக்கிறார். ஆமென். அது யாரு? அது அந்த ராஜாவின் பட்டயம். அந்த ராஜாவின் பட்டயத்துல ப்ராஃபிட் கை வைக்கிறார். இப்படி கை வைக்கும்போது கரெக்டா ஹேப்ட் ஆகுது. அந்த ராஜாவின் பட்டயம் அவர் கருத்துல விழும்போது அந்த பட்டயத்தை பிடிக்கிற மாதிரி யார் பிடிக்கிறது? இப்போ ப்ராஃபிட்டே பிடிக்கிறார், தீர்க்கதரிசியா பிடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி பிடிச்சு அவர் என்ன பண்றாரு? அவரு அந்த வார்த்தையினால பிசாசை ஜெயிக்கிறார். ஆமென். அப்ப சோதனை சோரியே இந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் நம்ம என்ன ஒரு நெக்ஸ்ட் காரியங்களை பெற போறோம், நம்ம எப்படி நடக்க போறோம்ன்ற ஒரு எல்லா ரகசியங்களையுமே இந்த மேகஸ்தம்பம் தான். இந்த மாறாவின் இந்த கசப்பான இந்த வாழ்க்கையில இந்த இலைகளை வந்து நம்ம அடிச்சு போடும்போது, இந்த வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகளை போடும்போது, இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட இந்த ரகசியங்களை வந்து நம்ம அறிந்து கொள்ளும் போது, புரிஞ்சு கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? ஸ்வீட்டா மாறும். கஷ்டம் இருக்குங்க, ஆனா என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் கஷ்டம் இருக்கும், ஆனா என்ன பண்ண போறோம்? இந்த கிரீடம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த பொசிஷன் நம்மள என்ன பண்ணும்? நம்மளை சந்தோஷப்படுத்தும். கொஞ்ச நாள் விடு, கொஞ்ச நாள் வந்து உலகத்துல வாழ்றோம். தேவன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்காரு? நமக்கு ஒரு காரியங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா கண்டிப்பா நான் என்ன ஒரு நாள் என்ன பண்ண போறேன்? நான் அற்புதமான ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றேன். அப்போ நீங்க பெற போற காரியத்தை நீங்க பார்க்கும்போது, கோலை பார்க்கும்போது, இங்க சோதிக்கிற சோதனை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்னதா தெரியும். எல்லாம் பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? ஒரு நாள் பயங்கரமான ஒரு கருத்தை பெற போறேன், அற்புதமான ஒரு கருத்தை பெற போறேன், அதிசயமான ஒரு கருத்தை பெற போறேன். அதுதான் என்னுடைய தியாஃபனி பாடி, நித்திய ஜீவன். தாவீதினுடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நான் வந்து பிரஜையா இருக்க போறேன். ஒரு ஆளுகை செய்யற ஒரு பொசிஷன்ல இருக்க போறன்ற மாதிரி என்ன பண்ணுவ நீ? எஸ் மேன். காரியங்கள் அறிஞ்ச பிறகு விசுவாசிப்பேன். அப்ப விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, உன்னை இந்த பூலோகத்தில் வாழும்போது, இப்போ வாழும்போது இந்த வாழ்க்கையில 3வது யாத்திரையில எந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலுமே இந்த கோல் என்ன பண்ணும்? இந்த ரெவல்யூஷன் என்ன பண்ணுங்கள? உங்களோட கசப்பான வாழ்க்கையை வந்து இனிப்பாக மாத்திடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா சோனேஸ்வரியே? ஆமென். சோனேஸ்வரியே, அப்போ அவங்க என்ன பண்றாங்க? கசப்பான தண்ணீர் தேவன் அவங்க என்ன பண்ற? கசப்பான தண்ணீரை குடிக்க போகும்போது சோனேஸ்வரியே, அவங்க மோசஸ் விரோதமா முறுமுறுக்கும் போது, நீங்க முறுமுறுக்க கூடாது. அவங்க முறுமுறுச்சாங்க. அந்த முறுமுறுக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? அந்த இலையை எடுத்து என்ன பண்ணு? அடிச்சு போடு. அந்த மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய இலையை எடுத்து என்ன பண்ண நீங்க அந்த தண்ணீர்ல போடுங்க, அது இனிப்பா மாறன்றாரு. அப்ப இனிப்பா மாறிடுச்சு, இனிப்பாக மாறி சோனேஸ்வரி. அப்ப நீங்க என்ன பண்ணும்? வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை வந்து நீங்க கவனமா நீங்க வந்து என்ன பண்ணும்? உங்களுடைய காதுல கேட்கும் போது நீங்க பெற போற அந்த அந்த ஒரு கிரீடத்தை நீங்க என்ன பண்றீங்க? பெற போற அந்த கிரீடத்தை பெற போற அந்த கிரீடத்தினுடைய ரகசியத்தை நீங்க அறிந்து கொள்வீங்க. நீங்க பெற போற அந்த கிரீடம் தியாப்னி பாடி, அந்த தியாப்னி பாடியை பற்றியதான ரகசியத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்ப தெரிஞ்சுக்க உங்களுக்கு என்ன வருது? விசுவாசம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும், விசுவாசம் உண்டாகும். அப்ப இங்க பூமியில வர்ற பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசா தெரியாது, அதுல கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்.
இங்க பாருங்க, அவர்களோ முறுமுறுக்க துவங்கினார்கள். அவர்கள் எங்கள் ஆத்துமா இந்த மெல்லிய அப்பத்தை வெறுக்கிறது என்றார்கள். அவர்கள் எகிப்தின் பூண்டுகளையும் மற்றும் வெங்காயத்தையும் விட்டு தேவ தூதர்களின் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் குறை சொன்னார்கள். பாருங்க, அந்த யாத்திரை ஜனங்களுக்கு அற்புதமாக தேவன் என்ன பண்றாராம்? அந்த யாத்திரையில அவங்க சாப்பாடு தேவை. அவங்களுக்கு அந்த சாப்பாடை அவங்க கொண்டு வந்த சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் வரைக்கும் அது காலி ஆயிடுது. இப்ப என்ன பண்ண, அவங்களுக்கு சாப்பாடு தேவை. இப்ப சாப்பாடு யார் கொடுக்கணும்? அவங்களுக்கு தேவன் தான் கொடுக்கணும். இப்ப தேவன் அவங்க தேவையான காரியத்தை இப்போ, ஏன்னா தேவன் தான் அவங்கள வழிநடத்துறாரு. தேவனுடைய காரியமானதை தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இப்ப அவங்க அந்த பாதை விசுவாசத்து வரும்போது யார் அவங்களுக்கு பொறுப்பு? தேவன் தான் பொறுப்பு. நான் சொல்றது புரியுது? இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப நீங்க நான் தேவனை விசுவாசிக்கிறேன்ற மாதிரி நீங்க விசுவாசிக்கிறேன்ற மாதிரி நீங்க சொல்லிக்கின்னு நீங்க உலகத்தின் பாதையில போனா உங்களுக்கு யாரு உங்க பொறுப்பு? உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு தேவனுக்கு இல்ல. புரியுதா? அப்ப நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க என்ன பண்ணும்? அந்த தேவனுடைய யாத்திரையில நீங்க கரெக்டா என்ன பண்ணும்? கரெக்டா நீங்க பாதையில இருக்கணும். வலது பக்கம் இடது பக்கம் சாயக்கூடாது. நீங்க கரெக்டான பாதையில இருக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுக்கிற பொறுப்பு தேவனுடையது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? அவருடைய மீட்பின் திடுதலை இருக்கும்போது அவர் உங்களை என்ன பண்ண சந்திப்பார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவங்க அற்புதமாக என்ன பண்றாங்க? தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அவருக்கு தூதர்கள் புசிக்கிற அப்பத்தை கொடுக்கிறார். மன்னாவை கொடுக்கிறார் அவங்களுக்கு. தூதர்கள் புசிக்கிற மன்னா அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா? ஸ்வீட் பணியாரம் இருக்குமா? அந்த மாதிரி டேஸ்டா இருக்குமா அது? ஆனா அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு கூட என்ன பண்றாங்க? நாங்க எகிப்துல இருந்தோம் இல்லைங்களா, அடிமைத்தனத்துல, அப்ப நாங்க என்ன பண்ணோம்? அங்க நாங்க சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்களா அவங்க. இது எப்படிங்க? இது பாருங்க, எப்படிதான் ஜனங்க தேவன் இது வரைக்குமே அவங்க புசிக்காத ஒரு சாப்பாடு மன்னாவை போசிச்சு, மன்னாவை என்ன பண்றாரு? போசிக்கிறார் அவங்கள. தூதர்கள் உண்ணும் உணவால் நீர் அவர்களை போசித்திர அல்லவா? ஆமென் என்ற மாதிரி பாடல் இருக்குது. அப்ப தூதர்கள் புசிக்கிற உணவுனால அவங்கள போசிக்கிறாரு. அவ்வளவு சூப்பரான ஃபுட்டு, அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. பாருங்க, எகிப்தில் இருக்கும்போது ஒரு வேளை அவங்க ஆரோக்கியம் இருக்கல, அவங்களுக்கு ஆரோக்கியமானது இருக்கல. இப்ப நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்க அற்புதமான மருத்துவர்கள் இருந்திருப்பாங்க. ஏன்னா எகிப்துல அற்புதமான மருத்துவர்கள் இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு சயின்ஸ் இது வரைக்குமே இப்ப இருக்கிற சயின்ஸ் கூட அவங்களுடைய சயின்ஸை பீட் பண்ண முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சயின்ஸ் அவங்க யாருது? எகிப்தியர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க அப்பேற்பட்ட டாக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வியாதியா இருந்தாங்க, பலவீனங்களா இருந்தாங்க, ஜுரம், அப்புறமா என்னது சொல்லுங்க, சளி, இதெல்லாம் பிடிச்சிச்சு அவங்கள. ஆமென். ஆனா அவங்க என்ன மாத்திரை சாப்பிட்டு அவங்க சொல்ற காரியத்தை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டு. ஆனா இந்த யாத்திரையில சகோதரியே 40 வருஷங்களை வழி நடத்துறாரு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறாரு. ஆனா எந்த ஒரு வியாதியும் தொல்லையா? அவங்கள எந்த ஒரு வியாதியும் தொல்லையா? எந்த ஒரு பலவீனம் இல்ல, எந்த ஒரு வியாதி இல்ல, எந்த ஒரு பிரச்சனை இல்ல. புரியுதா உங்களுக்கு? எனக்கு சளி என்ற மாதிரி இல்ல. எனக்கு பாருங்க, அப்ப பாருங்க சோனேஸ்வரியே, ஒரே நாள்ல என்னது 10,000 குழந்தை பிறந்தாங்களாம். 20 லட்சம் ஜனங்கள் மத்தியில ஒரே நாள்ல ஒரு 5,000 குழந்தை வச்சுக்கீங்க. 5,000 குழந்தை பிறக்கும் போது யார் அவங்கள இது பண்ணது? ஆமென். அவங்கள பிரசவிக்கும்படி செஞ்சது யாரு? தேவன் செஞ்சாருங்க. ஆமென். தேவன் அப்படி பலத்தை கொடுப்பாரு அவங்களுக்கு. அவங்களே பெற்றெடுக்கும்படி சோனேஸ்வரியே தேவன் அவங்களுக்கு பலத்தை கொடுத்திருந்தாரு. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த யாத்திரையில அவங்க செருப்பு வளருது, துணி வளருது, ஆரோக்கியம் இருக்குது, எந்த ஒரு வியாதி அவங்க தொடல. சாப்பாடு கொடுக்கிறாரு, தூதர் புசிக்கிற உணவை கொடுக்கிறாரு. ஆமென். இது எல்லாத்தையுமே அனுபவிச்சு என்ன பண்றாங்களா? பின்னோக்கி பாக்குறாங்களா? நாங்க எகிப்துல நாங்க என்ன பண்ணோம்? வெங்காயத்தை சாப்பிட்டோம் இல்லைங்களா? நம்ம அப்படிதான். தேவன் இப்ப நம்மள அற்புதமான வழி நடத்துறாரு, அற்புதமா வச்சிருக்கிறாரு. நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது ரொம்ப நம்ம ஏழ்மையா இருந்தோம். போட்டுக்கிட்டு துணி இல்லைங்க. நல்லா பார்த்துருக்கிறேன். சாப்பாடு ரொம்ப கஷ்டம். நீங்க எல்லாம் கூலிக்கு போனா நீங்க எப்படா எடுத்துட்டு வருவாங்கன்ற மாதிரி இப்ப நாங்க எதிர்பார்ப்போங்க. அந்த ரச்சகிட்ட எதிர்பார்ப்போம், இப்படி வர முகுல்பள்ளி ரோட்ல வருவீங்களான்ற நம்ம எதிர்பார்ப்போம். ஆமென். ஆனா தேவன் இப்ப எப்படி நம்ம 10 பேர் சாப்பாடு போடுற மாதிரி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுற மாதிரி நம்மள பிளஸ் பண்ணிருக்கிறாரு. கார் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். துணி கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன துணி வேணுமா துணி போடலாம்.
கஷ்டப்படுறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனோ பேருக்கு என்ன இல்ல, கால் இல்ல, கை இல்ல, விசுவாசிக்கிறீங்களா, ஆரோக்கியம் இல்ல. ஆனா இந்த எந்த ஒரு பிசாசு நம்மள மேற்கொண்டாலுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரால் தெரியுமா? எஸ், ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. சுத்த கிருபையில தான் என்ன பண்றோம், இந்த மூன்றாவது யாத்திரையில அவன் நம்ம மேல அசைவாடுறாரு, நம்முடைய வாழ்க்கையில அசைவாடுறாரு. எப்படி அசைவாடுறாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அசைவாடுறது தெரியும்? அசைவாடுறதுன்றது என்ன தெரியுமா? நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? எஸ், அதுதான். நம்ம யாரை ஃபாலோ பண்றோம், அவர் சொல்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அசைவாடுறார். அப்ப அசைவாடுறதுனால தான் அவர் கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுது. ஆபத்து நம்ம ஆபத்து காலத்துல நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளுது. பிசாசு நம்மளை தொழாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணுது, காத்துக்கொள்ளுது. ஐ மேன், புரியுதா உங்களுக்கு? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒருவேளை சோனேஸ்வரிய அப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோம் அர்த்தம். நம்ம கரெக்டா இன்னும் அந்த பாதையில நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள, அந்த பாதையில் நம்ம என்ன பண்ணல, கரெக்டா வரல. மோசை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம், அந்த அடையாளங்களை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம், அக்னிஸ்தம்பத்தை மேகஸ்தம்பத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். இதோ இவங்களும் பேசுறாங்க, எல்லாருமே எல்லாருமே என்ன பண்றாங்களா, எல்லாருமே ஒரு என்ன எல்லாருமே ஒரு சண்டே வந்துச்சுன்னா உட்காந்து ஏதோ ஒரு விஷயங்களை பேசுறாங்க. அதுல என் மகனும் ஒரு விஷயத்த பேசுறான், ஏதோ சொல்றான். பாவம், நாங்க வரலன்னா என்ன பண்றாமா, நாங்கள் போகலன்னு என்ன பண்ணுறாம, சும்மா அப்போ பெஜார் பண்ணுவோம். அப்படியே சும்மா போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் அவனுடைய மனசை வந்து திருப்திப்படுத்தி வந்துடலாம். அப்படி வரீங்களா? இல்லை, உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் வர்றது இதுக்காக தெரியுமா எங்கன்ற மாதிரி நிச்சயம் இருக்கணும். நான் வர்றது இதுக்காக, நான் ஒரு நாள் என்ன பண்ண போறேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமா நான் வாழ போறேன். நான் அதுக்காக தான் வரேங்க, அதுக்காக தான் என்ன பண்ண போறேங்க, வந்து ஆராதிக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் ஆராதிக்கிறேன். எனக்காக அடிக்கப்பட்ட தேவன் ஆராதிக்கிறேன். எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்கு ஒருத்தர் அடிக்கப்பட்டாரு, என் அக்கிரமத்துக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டாரு. அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறதுனால நான் அவரை போல மாறிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் இங்க வரேன். நான் அவரை போல நான் மாறணும். அவரை போல மாறும்போது அந்த ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியும். என்னுடைய முதல் பிறப்பு வந்து கரப்டட். நான் என்னுடைய முதல் பிறப்பு எப்படிப்பட்டது, அது தப்பானதுங்க. அது வந்து மாறணும், அந்த சுவாபம் மாறணும். அந்த சுவாபம் மாறத்துக்காக தான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த வெளிப்பாட்டில் நீங்க வரணும். அந்த வெளிப்பாட்டில் வரீங்களா? அந்த வெளிப்பாட்டில் வரணும். உங்களுடைய காரியங்கள் தேவையா இருக்குதா, உபவாசம் போடுங்க, தேவத்துல மன்றாடுங்க. கண்டிப்பா அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் சோதிக்கும் போது சோனேஸ்வரியே, அவர் சோதிக்கும் போது பயப்படாதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை அவருடைய வல்லமை வெளிப்படுத்துறதுக்காக தான்ற மாதிரி என்னது, அவருடைய வல்லமை வெளிப்படுத்த போறாரு. இப்போ நம்மளை வந்து சோதிக்கிறாருன்னா, இப்போ நம்ம சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் பாருங்க, நல்லா சாப்பாடு இல்லைங்கன்ற மாதிரி சொல்லாதீங்க. அப்போ சாப்பாடு இல்லைன்ற மாதிரி இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் முழங்கால் படி ஜெபிங்க. ஆண்டவரே, ஏதோ நீங்கள் உங்களுடைய வல்லமை காட்டுறீங்க, ஏதோ நீங்கள் செய்ய போறீங்க, இப்போ ஏதோ ஒரு செய்ய போறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ செய்ய போறீங்க, நீங்கள் அதுக்காக தான் சோதிக்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் ஜெபிங்க. மேன், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். வல்லமை வெளிப்படுத்துறாங்க சோனேஸ்வரி. மேன், ஹல்லேலூயா. நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? அப்ப பாருங்க, அவருடைய அந்த யாத்திரையில அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு வியாதி இல்லைங்க. யார் மருத்துவர் உங்களுக்கு தெரியுமா? மோசஸ் வந்து கேட்கறாங்க. யார் கேட்கறது? எப்படி மோசஸ் இந்த மாதிரி 20 லட்சம் ஜனங்களை வந்து வழிநடத்துற, இவங்களுக்கு ஒரு வியாதி இல்லைன்ற, இவங்க வர புள்ளைங்களை போக்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, பிள்ளைகளை வந்து என்ன பண்றாங்க சொல்லுங்க, பிரசவிக்கிறாங்க. எந்த ஒரு வைத்தியம் இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க குழந்தைகளை வந்து பிரசவிக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எந்த ஒரு வியாதி இல்லை. என்ன வச்சுக்கிறோம் உன் பேக்ல, உன் பெட்டியிலன்ற மாதிரி கேட்கறாங்களா? யார? மோசஸ் சார். என்னங்க இருக்குது என்கிட்ட போயிட்டு, நான் வந்து ஒரு காலத்துல வந்து நானும் ஒரு சகலத்திலும் வல்லவனா இருந்தேன், ஆனா அதெல்லாம் வேலைக்காகாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவரு, நானும் ஒரு நாள் உங்க கூட என்ன பண்ணணும், படிச்ச எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ண, நான் கத்துக்கிறேன், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே என்ன பண்ணல, இப்போ பிரயோஜனப்படலைங்க என்றாரு. யாரு? மோசஸ். ஏன்னா மோசஸ் வந்து பார்வோனின் குமார்த்தின் குமாரன். அவன் நெக்ஸ்ட் பார்வோன் ஆக முடியும் அவர். ஏன்னா அவ்வளோ ஒரு வல்லவன் அவன். சர்வ காரியத்திலும் அவ்வளோ காரியங்களை கத்திருந்தான். யாரு? மோசஸ். ஆனா தேவன் வந்து 40 வருஷத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்குள்ள அழிச்சிட்டார். அவன் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் அழிச்சிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் ஒரு மனுஷனை பிரயோஜனப்படுத்தணும்னா, அவன் இந்த உலகத்தால் கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு அவரு? எஸ் மேன்.
இந்த உலகத்துல அவன் கற்றுக்கொள்கிற எல்லா காரியத்தையுமே அவனுக்குள்ள அழிச்சு அவனை வெறுமையாக்கி அப்பதான் தேவன் பிரயோஜனப்படுத்துவார். பாருங்க, 80 வயசுல பிரயோஜனப்படுத்துறாரு, 40 வயசுல பிரயோஜனப்படுத்தாம நல்லா பலமா இருக்கும் போது 80 வயசுல பிரயோஜனப்படுத்துறாரு. பாருங்க யார? மோசஸ். ஆமென். அப்ப 80 வயசுல பிரயோஜனப்படுத்தும் போது சோனேஸ்வரி அவன் அவ்வளோ ஒரு பராக்கிரமா அவ்வளோ ராஜ்யங்களை ஜெயிச்சு என்ன பண்ணிருந்தார் அவரு? பார்வோன் சேனைக்கு வந்து அடிமைப்படுத்துவாராம். யாரு? மோசஸ். அவ்வளோ பெரிய ஃபைட்டர் அவரு, சேனைகளை வழிநடத்துற ஒரு நாயகன், விசுவாசி. அப்பேற்பட்ட ஒரு நபரை தேவன் ஒன்றுமே இல்லாதவனாக மாற்றி மேன் தேவனுடைய வல்லமையை வந்து காண்பிக்கும்படி என்ன பண்றாரு? இப்ப அவரை பிரயோஜனப்படுத்துறாரு. என்ன பாக்குது கிட்ட என்ன வச்சுக்கிறவன் பெட்டியில என்ன மருந்து வச்சுக்கிற? யாருக்குமே இந்த யாத்திரையில ஒண்ணுமே வரமாட்டேங்குதுன்ற மாதிரி கேட்கறாங்களா? யார? மோசஸ். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க, பெட்டியில இன்னுமே ஒண்ணுமே இல்லை, என்ன ஆகுது பெட்டியில இந்த பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? அவரு பெட்டியை காட்டுறாரு. பெட்டியில என்ன இருக்குது? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அது? என் பரிகாரியாகிய கர்த்தர் நீரே, என் பரிகாரி நீரே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் நீரேன்ற மாதிரி வார்த்தை இருக்குது. எல்லாத்துக்குமே பரிகாரி யாரு? கர்த்தர் தாங்க. அப்ப அந்த யாத்திரையில பாருங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் அணுகல. அவங்க பிரசவிக்கிறாங்க, குழந்தைகளை பிரசவிக்கிறாங்க, குழந்தைங்க வந்து பெருசாகிறாங்க, அவங்க நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது. ஆமென். ஆனா அவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்க முறுமுறுக்க கூடாது. அப்ப முறுமுறுச்சாங்கன்னா தண்ணி என்ன ஆயிடுங்க? கசப்பா மாறிடும். தண்ணி கசப்பா மாறிடும். அங்க எல்லாமே இல்லாம ஆயிடும். தண்ணி ஒற்று போயிடும். விசுவாசி வெறுமையாயிடும் தண்ணி இல்லாம. அப்ப அவங்க அந்த மாதிரி பண்றதுனாலதான் தண்ணி என்ன காலி ஆயிடுச்சாங்க. அந்த மாறாவின் தண்ணீர் வந்து என்ன ஆயிடுச்சான்? மதுரை மாதிரி அந்த தண்ணீர் வந்தாங்க காலி ஆயிடுச்சு. இப்ப தண்ணீர் கல்றாங்க, மறுபடியும் அல்றாங்க. ஆமென். இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்களா? அவங்க திருப்பி முறுமுறுக்கிறாங்க. எங்களை கொண்டு வந்து எங்களை அழிக்கிறதா கொண்டு வந்தீங்க, அழிக்கிறதா தேவன் உங்களை கொண்டு வந்தாருங்க. இல்ல, உங்களை வந்து இவ்வளோ ஒரு பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்தி, அப்படி வல்லமை வெளிப்படுத்தி உங்களை மீட்டு கொண்டு வந்தது உங்களை அழிக்கிறதுக்கா? அப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க? அழிக்கிற மாதிரி செய்றீங்க. இங்க பாருங்க, நீங்க தான் என்ன பண்ணும்? நீங்க தான் கரெக்டா நடந்துக்கணும். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. அங்க ஏதாச்சும் பூஜை பண்ண அந்த பூஜை போடுறது, அங்க சாப்பாடு போடுறாங்களா அப்படியே தாராடுறது, போயிட்டு ஏதாச்சும் போடுறாங்களா எங்களுக்குன்ற மாதிரி. அங்க பிரசாதம் கொடுத்தா பிரசாதம் வாங்கிறது. இல்ல அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. எப்படிங்க நம்ம வந்து நமக்கு உதவி செஞ்சாங்க, நம்மளை பார்த்தாங்க, போகலன்னா அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி விருந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்க விருந்துல வந்து நமக்கு வந்து சாப்பாடு, அவங்க விருந்துல வந்து நமக்கு என்ன இல்லை, நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கே தனியா பண்ணிருக்கலாங்களாமா, நமக்கே வந்து தனியா செஞ்சிருக்கிறாங்களாமா, போய் சாப்பிடலாம் போயிட்டு நம்ம. இப்படிதாங்க எல்லாமே பிசாசு நம்ம என்ன பண்றோம்? சோதிக்கிறோம். இப்படி போய் தான் நம்ம என்ன பண்றோம்? வியாதிகளை அனுபவிக்கிறோம். நம்ம தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கி, நம்ம தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கி நமக்கு என்ன பண்றோம்? நம்ம வியாதிகள் அனுபவிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிங்க. அன்றைக்கு கூப்பிடுறாங்களா, அன்னைக்கு போகாதீங்க. நீங்க நிஜமா சொல்ற சோனேஸ்வரியே, நம்ம பண்றதெல்லாம் ராங் தான். என்னை சேர்த்து சொல்ற, நம்ம பண்ற சில விஷயங்கள் ராங் தான். ஏன்னா நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். யார்? நம்ம தேவனுடைய வல்லமையை காண்பிக்கும்படி தேவன் உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்க பிரிஞ்சுதான் இருக்கணும். நம்மளை திட்டுவாங்க, நீங்க எதுக்குமே வர்றது இல்ல, நீ எங்க வீட்டுக்கு வர்றதில்ல, நீங்க எதுவுமே கலந்துக்கிறது இல்லை. ஆமாங்க, முடியாதுங்க. ஏன்? என் தேவனுக்காக. ஏன்னா நீ என்ன பண்ற? இப்ப கூப்பிடுற, நாளைக்கு வந்து பாரு சோர்க்காக வந்தவன் முய் போடல, சும்மா அவன் சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்லுவேன். மேன் ஹல்லேலூயா. அப்படிதாங்க ஜனங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மள நல்ல காசு இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கௌரவிப்பாங்க. காசு இல்லைன்னா அவன் இதுக்குறாடே, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, இதுக்கும் அவன் பிரயோஜனம் இல்லைன்னு. மேன். ஆனா தேவன் அதுக்காக இல்லைங்க நம்மளை கூப்பிட்டு இருக்கிறது. மேன். தேவன் அதுக்காக நம்மளை கூப்பிடல. நம்மளை கூப்பிட்டு எதுக்காக? அவருடைய விருந்துக்காக கூப்பிட்டு இருக்காரு. பெரிய பணக்காரரை போயிட்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு, அவன் வரல. எங்க பாருங்க, பெரிய பணக்காரங்களை வந்து போய் கூப்பிட்டாரு, ஆனா யாரும் வரல. மறுபடியும் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற குருடரையும் முடவர்களையும் கூப்பிடு, அவங்க வருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. நம்மள குருடர்களும் முடவர்கள் தான் நம்ம எல்லாம். நம்ம வந்திருக்கிறோம், அந்த விருந்துக்கு வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த விருந்துக்கு வந்திருக்கிறோம். அந்த விருந்து இது. ஆமென். செவன்த் சீல் ரெவெலேஷன். அதுதான் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை.
இன்றைய அவர் ஆஃப் தி மெசேஜ், இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அதை நம்ம புசிக்கிறோம் சகோதரி மேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு யாத்திரையில ஒன்றுமே இல்லாம என்ன பண்றாங்கன்னா அவங்க வழி நடத்துறாரு தேவன் அவங்கள. ஆமென். அப்ப நம்மள வழி நடத்த மாட்டாரா? வழி நடத்த மாட்டாரா? அப்ப நம்ம முறுமுறுக்காம சோனேஸ்வரியே நம்ம கரெக்டான பாதையில போகும்போது மேன் நம்மளையும் தேவன் அற்புதமாக வழி நடத்துவார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம தனிப்பட்ட ஜெபம் இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல, புருஷ பொண்டாட்டி ஜெபம் இல்ல. ஏன்னா நமக்கு எல்லாமே சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? சம்பாதிக்கிறதுனால காசு இருக்குது, அது வாங்கிக்கல. ஆனா காசு இல்லைன்னா, காசு இல்லை, நமக்கு யாரும் தருவ கொடுக்குறவங்க இல்லை, என்ன பண்ணுவீங்க? அப்படிங்க இதுமே உங்களுக்கு சோர்ஸ் இல்லை, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்ல? முழங்கால் பண்ணிடுவீங்க. அப்பதான் முழங்கால் பண்ணிடுவீங்க. நீங்க எந்த ஒரு வைத்தியம் உங்களுக்கு வந்து அதான் அதே மாதிரி தான் சொல்லி பாருங்க. அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ என்ன பண்றா? அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீ சோனேஸ்வரி என்ன பண்றா தெரியுமா? சோனேஸ்வரி என்ன பண்றா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க என்ன பண்றாவா? அவ வந்து மேன் ஹல்லேலூயா என்னது டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு ஒருத்தியா இருப்பா. டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு ஸ்ரீயா இருப்பா. அந்த பெரும்பாலுள்ள ஸ்ரீக்கு அவகிட்ட இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடுது. வைத்தியத்திற்காக அவ செலவு பண்றான், செலவு பண்ணி எல்லாமே காலி ஆயிடுது. ஹை மேன், அவ என்ன பண்ண சொல்லுங்க? ஹை மேன், அந்த கண்மலையை பேசினான். அந்த கண்மலை வரும்போது அந்த கண்மலை வந்து என்ன பண்றா? பெற்றுக்கொள்றான். அந்த கண்மலை இடத்துல பேசும்போது தானே தண்ணீர் வந்துச்சு. இப்ப மோசஸ் போய் என்ன பண்றாரு? அந்த கண்மலையை போய் பேசு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு இப்போ தேவன்? அந்த கண்மலை இடத்துல பேசும்போது அங்க தண்ணீர் என்னாகும்? ஜீவன் இருட்டாக அது வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப 20 லட்சம் ஜனங்களுக்கும் அந்த மிருகங்களுக்கும் எல்லாம் தேவன் என்ன பண்ணி இப்ப தண்ணீர் கொடுக்கணும். அப்ப தண்ணீர் கொடுக்கறதுக்காக இப்ப மோசஸ் போய் என்ன பண்ணிப்போம்? அந்த கண்மலையை போய் பேசணும். கிறிஸ்துவ பேசணும். அந்த கண்மலை தான் கிறிஸ்து. அந்த வார்த்தையை பேசணும். அந்த வார்த்தையை பேசணும் சோனேஸ்வரியே. அந்த வார்த்தையில் இந்த ஜீவ தண்ணீர் வருது. ஆமென். அந்த ஜீவ தண்ணீர் வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய தாகம், தண்ணி தாகம் இல்லைங்களா, எல்லாம் குடிக்கிறாங்க. எல்லாம் எவ்வளவு குடிக்கலாம்? எவ்வளவு லிட்டர் கலை இருக்கலாம்? 20 லட்சம் ஜனங்களுக்கு எவ்வளவு லிட்டர் கலை இருக்கலாம்? எவ்வளோ லிட்டர் கலைச்சு நமக்கு தெரியல, எவ்வளோ டன்ஸ் கலைச்சு தெரியல மேன். ஆனா தண்ணீர் வந்துனே இருக்குது. தண்ணீர் வந்துனே இருக்குது. அந்த கண்மலையை வந்து அவர் அடிச்சாரு, வந்துனே இருக்குது தண்ணி, வந்துனே இருக்குது. குடிக்கிறாங்க எல்லாம் குடிச்சு ஓ எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைறாங்க, கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. மேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்களும் சோனேஸ்வரி என்ன பண்ணும்? நீங்களும் அந்த கண்மலை இடத்துல பேசுங்க. உங்களுடைய தாகம் தீர்க்கலையா? உனக்கு தாகம் இருக்குதா? கடன் பிரச்சனை இருக்குதா? உன் கஷ்டம் இருக்குதா? உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா? என்ன பண்ணு? உன் வீடு கட்டணுமா? உன்னுடைய பிரச்சனை ஆசீர்வாதம் வேணுமா? என்ன பண்ணு? நீ அந்த கண்மடத்துல பேச டீல் பண்ணு. உனக்கு அவருக்கு ஐக்கியம் இல்லையா? இப்ப ஐக்கியப்படுத்திக்கோ. ஆமென். அப்படி ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் போது சோனேஸ்வரியே உன் தாகத்தை அவர் தீர்ப்பார். அதே மாதிரி சோனேஸ்வரியே அந்த சமரஸ்ரீ வந்து அந்த யாக்கோபின் கிணத்து நிலையில வந்து தண்ணி எடுக்கும் போது என்ன பண்றாரு? அவரு பேசுறாரு போயிட்டு மேன். பேசும்போது சோனேஸ்வரியே ஆமென், அந்த கண்மலை அங்கேறிச்சு. எங்க அவளுக்கு ஒரு தாகம் அடிச்சிருக்கீங்களா? அந்த தாகத்துக்காக என்ன பண்றா? ஏங்கிட்டு இருக்கிறா. அப்படியே அவளுடைய வாழ்க்கை வந்து திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறா சோனேஸ்வரியே. அவளுடைய வாழ்க்கையானது ரொம்ப போராட்டமா இருக்குது. அவளுக்கு பிடிக்கல, வாழ்றத பிடிக்கல. அப்பேற்பட்ட ஒரு நேரமா இருக்கும்போது சோனேஸ்வரியே அந்த கண்மலை வருது. அந்த கண்மலை வந்து சஞ்சரிக்கும் போது அந்த கண்மலத்துல அவர் பேசுறாவ. என்ன பண்றவ? அந்த கண்மலத்துல பேசுறா. பேசும்போது தன்னுடைய தாகத்தை அவர் தீர்த்து கொள்றா. யாரு? அந்த சமரிய ஸ்திரீ தீர்த்து கொள்றா. எப்படி தீர்த்து கொள்றா? அந்த கண்மலத்துல பேசும்போது, மோசஸ் பேசுற மாதிரி பேசும்போது, அந்த தண்ணீரை வந்து தேவன் கொடுக்கும்போது, அந்த ஹோலி கோஸ்டை கொடுக்கும்போது அவளுடைய தாகமானது தீர்க்கப்படுது. அப்ப உங்களுக்கும் தேவன் என்ன பண்றாரு? அப்பேற்பட்ட காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிற சோனேஸ்வரி. இப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க சொல்லுங்க, என்ன பண்ணும்? நீங்க அந்த கண்மலை இடத்துல பேசுங்க. பேசுறீங்களா இல்லையா? பேசுறீங்களா? ஒரு நாள் யார் பேசினாரு? ஆமென். தானியேல் பேசினாரு. தானியேல் பேச என்ன பண்றாருங்க? அற்புதமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றாரு. ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோ என்ன பண்றாங்க? பேசுறாங்க. ஆமென். அவங்க தாகத்தை தீர்த்து கொள்றாங்க. ஒரு நாள் ஆகார் என்ன பண்றா? ஆமென். ஆகார் என்ன சொல்லுங்க? ஆகார் விஷயம் உங்களுக்கு தெரியலீங்களா? உங்களுக்கு ஆகாரை வந்து தேவன் அனுப்புறாரு. யாரு? தேவனுடைய ஆக்னையின்படி அபிரகாம் வந்து என்ன பண்றாரு? தண்ணீரும் அப்பத்தை கொடுத்து அனுப்பிடுறாரு. குறிப்பிட்ட தூரம் போன பிறகு சோனேஸ்வரியே தண்ணி தாகம், அது வளர்ந்துரமான பூமி. சொல்றது புரியுதா? ஆகார் போயிட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து தண்ணி தாகம், உதடுகள் எல்லாம் வீங்கி போச்சான் தண்ணீர் இல்லாம.
அப்ப என்ன பண்றா அவ சொல்ல தெரியுமா? போயிட்டு அந்த இடத்துல என் பையன் சாகிறத நான் கண்ணில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தின் கீழே வச்சுட்டு தூரமா போயிட்டு அழுதுட்டு இருக்கிற முழங்கால் படிட்டு. அப்ப அழுதுட்டு இருக்கும் போது அவ என்ன பண்றா? அந்த தேவன் ஆபிரகாமின் தேவனை கூப்பிடுறாவ. ஆபிரகாமின் தேவனை பார்க்கும்போது சோரே ஆபிரகாம் தேவன் என்ன பண்றாரு? இப்போ ஓ ஆகாரே எழுந்துரு, ஏன் அழுற நீ? நான் இருக்கிறேன் இல்லையா அவனுக்காக? சோரே எல்லாருடைய வாழ்க்கையும் தேவன் பார்க்கிறாருங்க. அந்த வாழ்க்கைக்கு தேவையான துணியை கொடுப்பார் தேவன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, தேவன் இருக்கிறாரு. அப்போ அந்த ஆகார் வந்து அப்படி ஜெபிக்கும் போது சோரே அப்படி முழங்கால் படி அழும்போது எழுந்துரு மகளே மேன் சொல்லி கண்ணீரை துடைத்து என்ன பண்ணிப்போ போ, அங்க இருக்குது தண்ணி இருக்குது மேன். அல்லேலூயா. அந்த வனாந்திரத்துல தண்ணி பீருட்டு வந்துச்சான், அப்படியே நீருட்டு என்னாச்சு உருவாகி அப்படியே தண்ணீர் வந்து அப்படியே காலியானது அப்படியே போயிட்டு நதி போல போதான். மேன் அந்த தண்ணீர்னால தன்னுடைய மகனுடைய தாகத்தையும் அவருடைய தாகத்தை தீர்த்து கொண்டா. ஏன் அவ ஜெபித்தாவ, அந்த கண்மணத்துல பேசினாவ. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கஷ்டத்துக்கு கண்ணீர் என்ன பண்ணணும்? வேதனைக்கு மேன் உன்னுடைய கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவத்துல பேசு, டீல் பண்ணு, ஒப்புரவாகு. உன் பாவத்தை ஒப்புக்கொடு, உன் அக்கிரமத்தை ஒப்புக்கொடு, உன் விருதுகளை ஒப்புக்கொடு. அவரோட என்ன பண்ணு? ஒப்புரவாகு. இப்படி ஒப்புரவாகும் போது தான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்களே, என்ன பண்ண முடியும்? உன் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும், உன் கஷ்டத்தை போக்க முடியும், உன் கண்ணீரை நீக்க முடியும், உன் வேதனைகளை வந்து அகற்ற முடியும். முறுமுறுக்காதீங்க, இந்த யாத்திரையில முறுமுறுக்காதீங்க. முறுமுறுத்தா நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் நஷ்டப்படுவீங்க. அந்த முதலாம் யாத்திரை முறுமுறுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி முறுமுறுக்காதுங்க. முறுமுறுக்காம தேவனிடத்துல முழங்கால் படிக்கிட்டு சோரே தேவனிடத்தை கேளுங்க. கேட்கும்போது தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அவரால் முடியுங்க. அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை செய்வேன் என்றார். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவின் நாம மகிமைப்படும்படி செய்வேன் என்றார். அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படும்படி அவர் காரியங்களை செய்வார். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் இருக்குது அவருக்கு. வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் இருக்குது அவருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? என் பிதாவின் கூடாரத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாமே இருக்குது. நம்ம தேவையான எல்லா காரியங்களும் வச்சிருக்கிறார் அவர். நம்ம கேட்கணும், கேட்காம கொடுக்க மாட்டார் அவர். கேட்கும்போது கண்டிப்பா கொடுப்பாரு. மேன் ஹல்லேலூயா. தேடுங்கள் சொல்ற இல்லையா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்க கண்டடைவீங்கன்ற மாதிரி வார்த்தை சொல்லுது. நீங்க தட்டணும், பரலோகத்தின் கதவை தட்டணும். தட்டுறது எப்படி? ஜெபிக்கிறது. தட்டுங்க, உண்மையா கூப்பிடுங்க. உண்மையா கூப்பிடுகிற கூக்குரலை அவர் கேட்டு காரியங்களை செய்கிறவர் அவரு. உன் பரிகாரிய கர்த்தர் அவரே. உனக்காக சுகத்தை கொடுக்கிறவர் அவரே. அவர் நாமத்தினால பேய்கள் ஓடும், அவர் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உன் கஷ்டங்கள் போகும், உன் வேதனைகளை போகும். எல்லாத்துக்குமே பரிகாரி அவர் தான். கருமிடத்துல இன்றைக்கு பேசுங்க. நம் முழங்கால் படிக்கலாம். சோரே முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்க. கண்களை மூடி ஆண்டவரே இந்த அருமையானந்த காலை வேளைக்கு நன்றி கர்த்தாவே. ஓ சகோதரியே, கண்களை மூடி என்ன தேவையா இருக்குதோ அந்த தேவைக்காக அந்த கண்மலை நோக்கி பாரு. அந்த கண்மலையாகிய அந்த மேகஸ்தம்பத்தை பாரு, அந்த மரத்தை பாரு. அந்த மரம் தான் அவன் கசப்பான வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை தான் அந்த உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றும். அந்த கசப்பான அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனது அந்த மரம் தான். சோரே அந்த மரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில் நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு அடிக்கப்பட்டார் அல்லவா? அந்த மரத்தை நோக்கி பாரு. உன் கசப்பான வாழ்க்கை மாறி போகும். உனக்கு இருக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாமே அந்த சிலுவையை பார்க்கும்போது, உன்னுடைய ஆவிக்குரிய புருஷனை பார்க்கும்போது, உன்னுடைய மனவளனை பார்க்கும்போது, உனக்காக அடிக்கப்படுறாரு இல்லையா? உனக்காக நொறுக்கப்படுறாரு இல்லையா? எதுக்காகனா நீ நல்லா இருக்கணும், நீ பிளெஸிங்கா இருக்கணும், உனக்கு எந்த ஒரு வியாதி வரக்கூடாது, உனக்கு எந்த ஒரு போராட்டம் வரக்கூடாது என்பதற்காக சோரே. அதுக்காக தான் சோதனை தேவன் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டார். உனக்காக தான் அடிக்கப்பட்டார். உனக்காக தான் அடிக்கப்பட்டாரு. உன்னுடைய பொசிஷன் அவர் ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய பொசிஷன் கொடுத்திருக்கிறார். சோரே பயப்படாதீங்க. சோரே அந்த கண்மலையிடத்துல பேசுங்க. அந்த கண்மலையாகி அந்த கிறிஸ்துவிடத்துல பேசுங்க. ஆண்டவரே என் பாவத்தை போக்கப்பா. விட முடியாத அநேக பாவங்கள் இடத்துல இருக்கிறது கர்த்தாவே. அவைகள் எல்லாமே இடத்திலிருந்து அகற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்கள் சகாயகர் அல்லவா? நீர் எனக்கு சகாயகர் அல்லவா தகப்பனே? என்னுடைய பாவத்தை அகற்றி போடுங்க. என்னுடைய ரகசியமான காரியத்தை சரிப்படுத்துங்க தகப்பனே.
என்னுடைய நிலைகளை மாற்றி போடுங்க. எனக்கு தேவையான காரியம் சந்திங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல பேசுகிறேன் தகப்பனே. நான் மனுஷனை பார்க்கல ஆண்டவரே, உன்னை பார்க்கிறப்பா. அந்த வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிகரை பார்க்கிற சகோதரனே சோரியே, அந்த சர்வ சிருஷ்டிகரை பார்க்கிற ஆண்டவர் என்ற மாதிரி சொல்லுங்க. உன்னை பார்க்கிற ஆண்டவரே, என் தேவைகளை சந்திங்க. என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க. மகிழ்ச்சி அடையும்படி செய்யுங்க என்பதை கேளுங்க சோரை சோரியே. அந்த மீட்பின் மகிழ்ச்சியை, அந்த முழுமையான மகிழ்ச்சியை நாங்கள் கண்டடையும்படி என் கண்களும் என்னுடைய இருதயமும் அதை அடையாளம் கண்டுகொள்ள அனுபவிக்க கர்த்தாவை கிருபை செய்கின்ற மாதிரி கேளுங்க சோரை சோரியே. பேசுங்க சோனே சோர், கண்மலத்துல பேசுங்க. அந்த பெரும்படல ஸ்ரீ வந்து அந்த கண்மலையை பேசினால் சோனே சோரியே, அந்த கண்மலை இடத்துல பேசும்போது அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டா. அந்த கண்மலையின் தண்ணீரை குடிக்கும் போது, தொடும்போது அவருடைய சுகத்தை பெற்றுக்கொண்டா. அதே போல அந்த குருடன் வந்து அந்த கண்மலையானது அந்த வீதியில போகும்போது ஜனங்க சொல்றாங்க, யாரோ போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அந்த கண்மலையா கிறிஸ்து போயிட்டு இருக்கான்னு சொல்லும் போது, ஓ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்பது கத்தும் போது அந்த ஜனங்கள்லாம் அதட்டுறாங்க. ஆனாலுமே அவன் கத்துறான். அந்த கண்களை வந்து அவர் சுகப்படுத்தினார் சோதனை சோரியே. ஓ, எவ்வளோ ஜனங்கள் வந்து அந்த கண்மலை தொட்டு, அந்த கண்மலையினுடைய வார்த்தைகளை கேட்டு, அந்த கண்மலையின் வாக்குகள் செவி கொடுத்து எவ்வளோ ஜனங்கள் தன் பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டார்கள். அதே தேவன் இன்றைக்கும் அந்த கண்மலையின் மத்தியிலே இருக்கிறார் சோதனை சோரியே. அப்பா, அடியேன் ஆகிய முடிய அப்பா, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆகாரத்தை இன்றைக்கு நீ பேசினது விசுவாசிக்கிறேன். இவர்களும் தகப்பனே அந்த கண்மலத்தில் பேசி அந்த மகத்தான காரியங்களை பெற்றுக்கொள்ள, இந்த மூன்றாவது யாத்திரைக்கு தேவையான ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள, அந்த பெறப்போற அந்த மகத்தான கிரீடத்தை இவர்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, அதுக்கு ஏதுவான ரகசியங்களை வெளிப்படுத்தி அவர்கள் செவிகள் கேட்டு அவர்களுக்குள்ளாய் விசுவாசமானது பெருகி கர்த்தாவே, அந்த லேசான உபத்திரங்களை எல்லாம் கடந்து போகும்படி கர்த்தாவே, அவர்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பரலோகத்தின் நேரத்தில் நிரப்பி கர்த்தாவே, இந்த சாத்தானுடைய எல்லா காரியங்களும் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தாவே கிருபைகளை செய்யுங்க. இதோ உம்மோட கூட நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. யார் யார் எதற்காக ஜெபிக்கிறார்களோ நீர் அறிந்திருக்கிற தேவன், அந்த தேவைகளுக்கு ஏற்றதான காரியங்களை செய்யுங்க. நீரே உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தாவே கிருபைகளை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமைகளும் உமக்கே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்மால் எழுந்திருக்கலாம் சோரே சோரியே. காணிக்கைகளை பாடல் பாடும்போது காணிக்கைகளை செலுத்தலாம்.